எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் சஷ்டிகா, வயசு 30 ஆகுது. இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியுள்ள பெண் வரந்தமாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா போயர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இதில் கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஃபைனான்ஷியலாக பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யோசித்து சர்ச் பண்ணும்போது தான் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சு அதில் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்து இப்போ நல்ல வருமானம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு நல்ல இன்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோர்ஸை டீச் பண்ணி அதுலேருந்து வருமானம் வந்துட்டு கூட சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஆள் தாம்மா. இவங்க இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் தான் நல்ல டெவலப் ஆகியிருக்காங்களாம். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பில்லோ பெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கா தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சில வருஷமாக லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைஃப் விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் கேரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த அளவு வளர்ந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு 2 வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்க உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வந்து பார்க்குறாங்க. இவங்க மேரேஜுக்கு அப்புறமும் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரி வாங்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நல்லா நடத்தணும்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு நல்லபடியாக பார்த்துப்பணும்னு சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு திறமையான பொண்ணு வாழ்க்கை துணையாக கிடைச்சா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணமே மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.